கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் அருமையானவர்களே, கர்த்தருடைய திருநாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது யாத்திராகமம் 15வது அதிகாரம் 11வது திருவசனம். யாத்திராகமம் 15:11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே கர்த்தருடைய ஒப்பற்ற ஈடு இணையற்ற தனித்தன்மையான குணாதிசயங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த குணாதிசயங்களின் மூலமாக நமக்கும் அவர் துணை நிற்கிறார், உதவி செய்கிறார். அவருடைய நாமத்திலே இருக்கக்கூடிய அந்த அதிசயமான செயல்பாடுகளிலே பங்கடைய நமக்கும் அவர் கிருபை பாராட்டுகிறார். இன்று பூமிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் கண்ணீரோடு, கவலையோடு, கலக்கத்தோடு, திகைப்போடு இருந்து கொண்டு இருக்கலாம். கவனமாய் செவி கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக, அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர். பாருங்கள், இந்த நாமம், இது பயம் என்று சொன்ன உடனேயே அது ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர். அன்போடு நாம் அவரிடத்திலே பயபக்தியாக இருக்கிறோம். காரணம், அது ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கிறது. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தராகிய தேவனோடு நாம் ஒப்புரவாக அவரோடு நடக்க அவர் விரும்புகிறார். அதற்குரிய மீட்பிற்கான காரியங்களை அவரே செய்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் பிதாவாகிய தேவனிடத்திலே கிட்டி சேரக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஒருவேளை இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் யாராகிலும் அந்த அனுபவத்திற்குள்ளே வரவில்லை என்றால், இந்த நிமிடத்திலேயே நீங்கள் கர்த்தரிடத்திலே கேட்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை இந்த முழு பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்குமானது. அவர் மூலமாக பிதாவினிடத்தில் கிட்டி சேருகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார், ஒப்புரவாகுதலை கொடுக்கிறார், மறுபடியும் பிள்ளை என்கின்ற உரிமையை கொடுக்கிறார். உரிமையை கொடுத்த பிறகும் நாம் அவருடைய அபிஷேகத்திற்காக வாஞ்சித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய ஆவியினால் நம்மை நிரப்புகிறார். அந்த ஆவியானவர் நமக்கு கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த மகிமையின் ரகசியத்தையும் பிதாவாகிய தேவனில் உள்ள அந்த மகிமையின் ரகசியங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதிலே அவருடைய பரிசுத்தத்தில் அவர் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார், ஒப்பிட முடியாதவராக இருந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். வேத வசனங்களின் மூலமாகவும் நாம் அதை புரிந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது நாம் அதை புரிந்து கொள்ளுகிறோம். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி, அவர் ஏசாயா 6வது அதிகாரத்திலே உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே கர்த்தராகிய ராஜா வீற்றிருக்கிறதை பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அவர் அந்த 6வது அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே சராசரி மனிதர்களை காட்டிலும் பரிசுத்தத்திலே வளர்ந்தவராகத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி இருந்து கொண்டிருந்தார். நாம் அதை மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் நாட்டிலே கர்த்தர் அவரை ஒரு தனித்தன்மையோடு வைத்திருந்தார். அதே நேரத்திலே உசியா மரணம் அடைந்த பொழுது பரலோகத்தின் கர்த்தர் அவருக்கு அந்த தரிசனத்தை காண்பித்த பொழுது அவர் சொன்னார், ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறேனே என்று அவர் குறிப்பிட்டார். பாருங்கள், அந்த உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் வீற்றிருக்கிறதை அவர் கண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறதை கண்டார். ஸ்தோத்திரம்.
இன்று இந்த திரியேக தேவனுடைய அந்த பரிசுத்தத்தின் மகத்துவத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுதுதான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் இவ்வளவு நாளும் கொடுத்திருக்கிறதிலே நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், துதி சொல்லுவோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னும் ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள்ளே அந்த விஷயத்திலே வளர நம்மை அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அதே நேரத்திலே அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர். இன்று அவர் அந்த துதிகளில் பயப்படத்தக்கவராக இருக்கிறார். அந்த பயத்தை அவரே நமக்கு தருகிறார். எரேமியா 32:40 வாசித்து பாருங்கள். நான் அவர்களுக்கு நன்மை செய்வதிலே பின்வாங்க மாட்டேன், எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே நானே வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏசாயாவுக்கு கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை எழுதுவதற்கு ஒரு மேலான பரிசுத்தத்தின் அபிஷேகத்தை ஏசாயாவுக்கு கொடுத்தார். அதன் மூலமாகத்தான் அவர் அதை எழுதினார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறித்து மிக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். யூதர்கள் எல்லாரும் அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ராஜாவாக வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஏசாயா 53வது அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகிறார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? யாருக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டது? அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரமும் இல்லை. பாருங்கள், அவர் காலத்திலே அவர் அந்த தீர்க்க தரிசனங்களை சொன்ன பொழுது ஒரு சிலரே புரிந்து கொண்டார்கள். சரித்திரம் கூறுகிறது, அந்த ஏசாயா தீர்க்க தரிசி அவருடைய சொந்த மருமகனால் வாளால் வெட்டப்பட்டு மரித்தார் என்று சொல்லி சரித்திரம் கூறுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், அவருடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். துதிகளில் அவர் பயப்படத்தக்கவராக இருக்கிறார். அந்த பயத்தை ஆவியானவர் மூலமாக கர்த்தரே நமக்கு உள்ளே வைக்கிறார். பக்தனாகிய ஆபிரகாமை பாருங்கள். இந்த ஆபிரகாமை கர்த்தர் தாமே வெளிப்பட்டு அவரை அழைக்கிறார். தன்னுடைய வார்த்தையின்படி அவரை நடத்தி செல்லுகிறார். ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே ஆண்டவரே அவரை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 17:1, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாம் அதுக்கு பிறகுதான் மகிமையாய் நிறைவேற ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகுதான் ஈசாக்கை கர்த்தர் கொடுக்கிறார். ஆபிரகாமின் 100வது வயதிலே கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, எதிர்கால சந்ததிகளை குறித்து கர்த்தர் அவருக்கு தரிசனங்களை கொடுக்கிறார். அந்த சந்ததியிலே நாமும் இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு 3 சந்ததிகள் வாக்களிக்கப்படுகிறது. வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல, தூசியை போல ஜனங்களை பெருக பண்ணுகிறார். இன்று கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த பட்டியலில் தான் சேர்த்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள்னா அந்த பட்டியலில் தான் நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. இன்னும் நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேற வேண்டுமா? கர்த்தருடைய கரம், ஒருவேளை முதலாவது வருகையிலே அவருடைய கரம் எல்லா மனுஷிகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே அவர் மரித்தார். ஸ்தோத்திரம். மனித வரலாற்றிலேயே மிக கொடூரமான ஒரு மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் இப்பொழுது அவர் அப்படி அல்ல. இப்பொழுது அவருடைய கரம் மகிமையான கரம். அவர் மகிமையான சிங்காசனத்தில் வைத்திருக்கிறார். அதிசயமானவைகளை செய்கிறார். அதுக்கு முன்பதாக நம்மை பக்குவப்படுத்துகிறார். இது ஆபிரகாமை பக்குவப்படுத்தின கர்த்தர். ஆதியாகமம் 17:1 அவர் பக்குவப்படுத்துகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தரே அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருக்கு மாத்திரமல்ல, அவருடைய மனைவிக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஈசாக்குக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஏன் ஒரு குறிப்பிட்ட அளவு இஸ்மவேலர்களுக்கும் கூட கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், அவனை எனக்கு முன்பதாக இஸ்மவேலனும் எனக்கு முன்பதாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், இந்த கர்த்தருடைய பரம ஞானத்தை நாம் நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் சரித்திரம் என்பது ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது. ஆனால் 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் கண்டிருக்கிறார், ஆபிரகாமும் கண்டிருக்கிறார். ஆபிரகாம் கையை பிடித்து வெளியே கூட்டி கொண்டு போய் வானத்தை காமிக்கிறார். நட்சத்திரங்களை பார் என்று சொல்லி, அந்த நட்சத்திரங்களிலே ஸ்தோத்திரம் தன்னையும் பார்த்திருப்பார், தனது சந்ததியில் வரப்போகிற பரிசுத்தவான்கள், ராஜாக்கள், பிரபுகள், தீர்க்கதரிசிகளையும் பார்த்திருப்பார். ஏன் உங்களையும் என்னையும் கூட அவர் பார்த்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கரம் முதல் வருகையிலே சிலுவையிலே வெளிப்பட்டது. இந்த நாட்களிலே அவர் மகிமையான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். யோபு 5:9 வாசித்து பாருங்கள். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது. எல்லாரும் அதன் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அந்த மீட்பின் திட்டத்திலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காக, அந்த மீட்பின் திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இந்த பூமியில் உள்ள கடைக்கோடியில் இருக்கிற சாதாரண ஒரு மனிதனும் மனுஷியும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. அதே நேரத்திலே அவருடைய மறுபக்கத்திலே உள்ள அந்த மகிமையான காரியங்களையும் நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுகிறேன். காரணம், அதன் மூலமாகத்தான் தேவன் நமக்கும் வைத்திருக்கிற அந்த மேன்மைகள் வரும். பாருங்கள், ஆபிரகாமினுடைய மகனுடைய வாழ்க்கையிலேயே பாருங்கள். ஈசாக்கு, அவர் அந்த காலத்திலே அவருடைய ஐஸ்வர்யம் ஆபிரகாமினுடைய ஐஸ்வர்யத்தை விடவும் அதிகமானது, மேன்மைகள் அதிகமானது. அந்த தேசத்தை அவன், வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் வர வர விருத்தி அடைந்து மிகவும் பெரியவனானான். அந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்களிலே அவன் மிகவும் பெரியவனாக இருந்தான். சில நேரங்களிலே அந்த பெரியவன்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் விசேஷித்த விதமானது. யோபுவை குறித்தும் அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கும். யோபு கிழக்கத்திய புத்திரரில் பெரியவனாக இருந்தான். பாருங்கள், இன்றைக்கி பூமியை ரெண்டாக பிரிக்கிறோம். நம்ம மேற்கத்திய நாடுகள், கிழக்கத்திய நாடுகள் என்று ரெண்டாக பிரிக்கிறோம். இந்த யோபு என்கின்ற பரிசுத்தவான் கிழக்கத்திய மக்களில் மிகவும் பெரியவராக இருந்தார். அவ்வளவு ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், மேன்மைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஈசாக்குக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. இதில் பியூட்டி என்னன்னா, அவர் ஆபிரகாமின் பயபக்திக்குரியவரை தொழுது கொண்டார். இன்று நம்முடைய தொழுகை வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது யோசித்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் மூலமாக பிதாவாகிய தேவனையும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது சேவிக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். அவர் பயபக்திக்குரியவர், துதிகன மகிமைக்குரியவர். சங்கீதம் 18 குறிப்பிடுகிறார் தாவீது, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி. நீங்கள் சங்கீதம் 18 வாசித்து பாருங்கள். வேத பண்டிதர்கள் அதை வெற்றியின் சங்கீதம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். இன்று நீங்கள் கட்டாயம் வீட்டில் இருக்கிறவர்கள் அதை வாசியுங்கள். சங்கீதம் 18. அதில் கர்த்தர் எப்படி வானங்களை, மேகங்களை அவர் தன்னுடைய வாகனமாக்கி இறங்கி வருகிறார், அவர் வரும்போது என்னவெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி அழகாக விவரிக்கப்பட்டிருக்கும். நான் சில நேரங்களிலே ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்தி அந்த சங்கீதத்தை வாசிக்க வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரை விட பலத்த சத்துருக்கள் கைகளிலிருந்து ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். எனக்கு அன்பான ஈசாக்கை காப்பாற்றினார். பாருங்கள், ஈசாக்கை சுற்றி ஒரு பெரிய நாடே இருந்தது அந்த காலத்தில் இருந்த எகிப்து. ஸ்தோத்திரம். இது அவர்களுக்கு பெலிஸ்தியர்களும் சப்போர்ட்டு. ஆனால் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை அவர்கள் தூரம் இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஆபிரகாமினுடைய மகனாகி ஈசாக்கிடத்தில் வந்தார்கள். நீர் கர்த்தரோடு ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, எங்களோடு உடன்படிக்கை செய்யும். மற்றவர்களால் ஈசாக்கின் மேலே இருந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்களால் பார்க்க முடிந்தது.
எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்கு முன்பதாக ஆவியானவர் உங்களோடு என்ன பேசுகிறார்? பரிசுத்தத்திலே, கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்திலே, உத்தமத்திலே வளர உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஸ்தோத்திரம். அந்த பயபக்திக்குரியவரை தொழுது கொள்ளுங்கள். அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், துதி கன மகிமைக்கு பாத்திரர். மறந்து விடாதிருங்கள். உங்கள் இருதயத்தில் இந்த காரியத்தை செட்டில் பண்ணிவிடுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், உங்கள் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணிவிடுங்கள். ஸ்தோத்திரம். இதில் தாமதப்படுத்தி கொண்டு தள்ளாடி கொண்டு இருக்காதிருங்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? முதல் வருகையிலே கர்த்தருடைய கரம் எப்படி வெளிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசுவாக இந்த பூமியில் இறங்கி வந்தார். ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே பாவ சோதனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது, பரிசுத்தத்தை குலைச்சலாக்க முயற்சி பண்ணுகிறது. ஒரு காரியத்தை மறந்து விடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஒப்பற்ற மரணம். He shed his precious blood. விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். இரத்தத்தை மாத்திரம் சிந்தலை, அவர் ஒரு கொடூரமான ஒரு மரணம். ஆமாம், நகரத்தின் வீதிகள், எருசலேம் நகரத்தின் வீதிகளிலே, ஸ்தோத்திரம், சிலுவையிலே, பிலாத்துவுக்கு முன்பதாக, ஸ்தோத்திரம், போர்ச்சேவர்களின் கையிலே, சிலுவையிலே, கள்ளர்களுக்கு நடுவிலே, மிகவும் அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர். ஆனாலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அப்படிப்பட்ட ஒரு சிலுவை மரணத்தை அவர் சகித்திருக்கிறார். இன்று நாம் பிழைத்திருக்கிறோம் என்றால் அது அவருடைய கிருபை. இன்று நாம் வாழ்கிறோம் என்றால் அவருடைய கிருபை. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே ஒருவேளை பாவ சோதனைகள் நம்மை நெருக்கினாலும் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தெளிவையும் வெளிச்சத்தையும் தருவார். உங்களை பரிசுத்தத்தின் பாதையிலே உங்களை நடத்தி செல்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அடுத்தபடியாக கர்த்தருடைய கரம் இன்னும் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பக்தர்களின் வாழ்க்கையிலே பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலும் நாம் அதை பார்க்கிறோம். முக்கியமாக எரேமியாவின் புஸ்தகத்திலே 32:27 ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், முழு பூமியிலும் கர்த்தருடைய ராஜரீகம் இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவருடைய கண்கள் முழு பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டு இருக்கிறது என்று வேதம் பதிவிடுகிறது. யோபுவின் புஸ்தகத்தில் யோபு 5வது அதிகாரத்திலும் குறிப்பிடப்படுகிறது, 9வது அதிகாரத்திலும் குறிப்பிடப்படுகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டு வழி விலகின பொழுது அவர்கள் கர்த்தரால் சிட்சிக்கப்பட்டார்கள். 70 ஆண்டுகள் பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ளே சென்றார்கள். அந்த காலத்திலே அதிலிருந்து வெளியே வருவது கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியம். அவருடைய பெயரை மாற்றி விடுவார்கள், மொழியை மாற்றி விடுவார்கள், ஆகாரங்களை மாற்றி விடுவார்கள். ஆனால் தானியேலுக்கு அந்த ஆகாரத்தை மாற்றுகிற காரியத்திலேயும் கர்த்தர் ஒரு அனுகூலத்தை கட்டளையிடுகிறார். ஸ்தோத்திரம். பாபிலோனிய ஆகாரத்தை சாப்பிடாதபடிக்கு அவருக்கு கர்த்தருக்கு முன்பதாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகாரத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறார். கர்த்தர் அவருக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஞாபகப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, எரேமியாவின் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தை, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அது பாபிலோனியர்களாக இருந்தாலும் சரி, எகிப்தியர்களாக இருந்தாலும் சரி, அசீரியர்களாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேலர்களாக இருந்தாலும் சரி, இந்தியர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கர்த்தர் தான் தேவன். மறந்து விடக்கூடாது. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய புயம் எப்படிப்பட்டது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். அந்த இஸ்ரவேல் மக்கள் தானியேல் காலத்திலேயே ஒரு விடுதலையை அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். தொடர்ந்து பிற்காலத்தில் வருகிற ஸ்தோத்திரம் மற்ற அரசர்களுடைய காரியங்களிலே, அவர்களுடைய காலங்களிலே அந்த காரியம் இன்னும் விரிவுபடுத்தப்பட்டு இஸ்ரவேல் மக்கள் ஸ்தோத்திரம் மறுபடியும்
இஸ்ரவேல் நாட்டுக்கு திரும்புகிறார். ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை இலகுவாக வெளியே கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அது ஒரு பக்கம் லகுவாக இருந்தாலும் அங்கே அவர்கள் கடந்து வந்த பாதை ஒருவேளை வருத்தத்தின் பாதைகளாக இருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரர் அழகாக ஸ்தோத்திரம், இந்த அனுபவத்திற்கு ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம், அந்த பாபிலோனிய சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாங்கள் கனவு காண்கிறவர்களை போல இருந்தோம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம், கர்த்தர் அவர்கள் எல்லைகளிலே மகிமையான காரியங்களை செய்தார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலேயும் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளே உபத்திரவத்தில் இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? சிறையிருப்புகள், அடிமைத்தனங்கள், கட்டுகள், கண்ணிகள், சங்கிலிகள், கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் மகிமையாய் அவைகளிலிருந்து வெளியே கொண்டு வருவார் என்று திட்டமாய் பேசுகிறார். ஒருவேளை நீங்கள் கடந்து செல்லுகிற பாதை ஒருவேளை உங்கள் இயற்கையான மாம்ச கண்களுக்கு பெரிதாக காணப்படலாம். ஆனால் கர்த்தர் அதிலும் பெரியவராக இருக்கிறார். உங்களை விட பலத்த சத்துருக்களின் கைகளிலிருந்து அவர் உங்களை காப்பாற்றுவார். அவருடைய கரம் அதிசயங்களை செய்கிற கரம். வேதம் பதிவிடுகிறது, அவர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் தேவனுடைய ஜனத்தை நடத்தி வந்த தேவன் என்று குறிப்பிடுகிறார். இயேசுவாக அவர் இந்த பூமியிலே வந்தது, நாம் அவரை ஸ்தோத்திரம் அவருடைய அன்பை மாம்சீக கண்களாலேயே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இந்த பூமியிலே வந்தார். ஸ்தோத்திரம். அதனால தான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும், ஸ்தோத்திரம், நாம் அவரை தடவியாவது கண்டுபிடிக்கும்படிக்கு அவர் இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் ஆவியானவர் இந்த கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படிக்கு நம்முடைய கண்களை திறக்க சொல்லி கேட்போம். திறக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் மேலே கர்த்தர் அவர் எப்படி ஆளுகை செய்கிறார், எப்படி காரியங்களை நடத்தி செல்கிறார், நமக்கு என்ன ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை திட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஆவியானவர் நமக்கு வலியுறுத்துகிற காரியம் அவருடைய கரம், அதிசயங்களை செய்கிற கரம். அவர் எல்லாருக்கும் தேவனாகிய கர்த்தர், பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். 18வது அதிகாரம் 18வது வசனம், 1 கொரிந்தியர் 18வது வசனம், 24வது வசனம், 31வது வசனம், 3ஐயும் குறித்து கொள்ளுங்கள். இயேசுவின் சிலுவையை குறித்ததான உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று இயேசு சிலுவையை சுமந்தார். இன்று விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு சிலுவையின் பாதையை வைத்திருக்கிறார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவரே குறிப்பிட்டார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவுள். அது ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமாக கர்த்தரால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிலுவை. அதன் மூலமாக அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்தினார். அவரை அநேக ஜாதிகளுக்கு கர்த்தர் அப்போஸ்தலனாக, சுவிசேஷகனாக, தீர்க்கதரிசியாக பயன்படுத்தினார், போதகனாக பயன்படுத்தினார். அவர் மூலமாக கர்த்தருடைய சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் மற்ற பகுதியை பாருங்கள். அவர் அநேக உபத்திரவங்களினூடே கடந்து சென்றார், பாடுகளினூடே கடந்து சென்றார். ஆனால் அந்த பாடுகளின் ஊடே இந்த ஆபிரகாமை உத்தமத்திலே தாங்கி கொண்ட கர்த்தர் அந்த பவுல் அப்போஸ்தலனையும் தாங்கி கொண்டார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, இந்த 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18க்கு பின்னாடி வாசிச்சு பாருங்க. இந்த உலகத்தின் மக்களின் ஞானத்தை அவர் அவமாக்குகிறார், புத்திசாலித்தனத்தை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறாருன்னு போடப்பட்டு. ஸ்தோத்திரம். இன்று தங்கள் பார்வைக்கு ஞானியாக இருக்கிறதை போல காணப்படலாம், தங்கள் பார்வைக்கு ரொம்ப புத்திசாலித்தனமாக நடக்கிறது போல காணப்படும். இந்த 1வது அதிகாரம் 1:18 ஸ்தோத்திரம் 24, 31 ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் நம்ம இயேசுவின் சிலுவை, மரணம், பாடு, உயிர்த்தெழுதலை பார்க்கிறோம். மற்றொரு பக்கம் கிறிஸ்துவின் மகிமையையும் நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறாராம்? தேவ பலனாக இருக்கிறார், தேவ ஞானமாக இருக்கிறார். அவர் இயேசுவாக இந்த பூமியில் வருவதற்கு முன்பதாகவே
நீதிமொழிகளின் புஸ்தகம் குறிப்பிடுகிறது, அவர் பிதாவாகிய தேவனுடைய மடியிலே செல்லப்பிள்ளையாக இருந்து கொண்டு இருந்தார். அவருக்குள்ளாக பூமி சிருஷ்டிக்கப்பட்டது, நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். அவருக்கென்றும் அவர் மூலமாகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவருக்குள்ளே தேவனுடைய பலன் இருக்கிறது, தேவனுடைய ஞானம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தர் நம்மளை அந்த பலத்திற்குள்ளாக, அந்த ஞானத்திற்குள்ளாக அவரே நம்மை நடத்தி செல்லுகிறார். அவரே நமக்கு நல்ல புரிந்து கொள்ளுதலை கொடுக்கிறார். அந்த புத்திக்குள்ளே நம்முடைய இருதயத்தை அமைய பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 1:31 சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு, ஸ்தோத்திரம், ஞானத்தை தருகிறார், நீதிக்குட்படுத்துகிறார், ஸ்தோத்திரம், பரிசுத்தத்திற்குட்படுத்துகிறார், மீட்கிறார், பலப்படுத்துகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்று எந்த நெருக்கடிகளுக்குள்ளே நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் சரி, இந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்க உங்களை விட்டு கொடுங்கள். அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் நடத்தி செல்வார். ஸ்தோத்திரம். அவர் உங்களை கரம் பிடித்து நடத்தி செல்வார். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ வாழ்க்கையானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்குள்ளே பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார், கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே, ஊழியங்களிலே அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அவரை குறித்ததான வெளிப்பாடுகளிலே என்னும் ஆண்டவரே, எனக்கு அந்த வெளிப்பாடுகளை தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளே நான் இன்னும் வளர வேண்டும் ஆண்டவரை கேளுங்கள். ஒரு பக்கம் இயேசுவின் மீது இருந்த அந்த மகிமையின் ரகசியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றொரு பக்கம் பரலோகத்திலே அந்த பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களிலும் நாம் வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அவருடைய வார்த்தையின் மகிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கரம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு என்ன வழிகளை ஒவ்வொரு காரியத்திலும் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கரம் நம்ம மேலே இருக்கும் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். அவருடைய கரம் எப்படி இஸ்ரவேல் மக்களை மகிமையான காரியங்களிலே, மகத்துவமான காரியங்களிலே, வெற்றி சிறக்கக்கூடிய காரியங்களில் நடத்தி சென்றதோ, அதே போல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவராக இருந்து கொண்டே இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ரீபாதாரா மகள் கீனி திரி திரி. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறதிலே ஒப்பு நிகரற்றவர். ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதில் ஒப்பிட முடியாதவராக அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னபடியா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஊழிய பாதைகளிலும், கடந்து செல்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய கரம் இப்பொழுதே வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய முதலாவது வருகையில் இருக்கிற மகிமையின் காரியங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள செய்வீராக. ஸ்தோத்திரம். அதிலே இந்த உலக ஞானம், உலக புத்திக்குள்ளே போய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்பா, இவ்வளவு காலம் சிறுமைப்பட்டிருக்கிற ஒரு சிலரை கர்த்தர் பார்க்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நேராக அவர்களை திருப்புவீராக. உங்கள் இரத்தம் தெளிக்கப்படட்டும், உங்கள் அபிஷேகம் கடந்து வரட்டும். கர்த்தரே, ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு என்று சொன்னபடியா ஒரு விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய பலத்த கரத்தினால் மீட்டு கொள்வீராக. நெருக்கடிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, உம்மை குறித்து இன்னும் உம்முடைய வெளிச்சத்தை, வெளிப்பாடுகளை, ரகசியங்களை கொடுப்பீராக. உம்முடைய பரிசுத்தத்தை புரிந்து கொள்ள நீர் துதிகளில் எப்படி பயப்படத்தக்கவராக, ஆபிரகாமின் பயபக்திக்குரியவராக, ஈசாக்கின் பயபக்திக்குரியவராக, மோசேயின் பயபக்திக்குரியவராக இருந்தீர் என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அதிலும் இருக்கிற குழப்பங்கள், தடைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தெளிவற்ற காரியங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவர். உங்கள் இரத்தம் தெளிக்கப்படட்டும். உமக்குள்ளான தெளிவு, புரிந்து கொள்ளுதல் உண்டாகட்டும் ஆண்டவர். உம்முடைய பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் நிரப்புவீராக.
ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே, தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக, தேவ திட்டத்திற்குள்ளாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஊழியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறதிலே உமக்கு ஒப்பானவர் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய நாமத்தினாலே தேவ திட்டத்தின் நிறைவேறுதலுக்குள்ளாக அந்த அற்புதங்கள் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, கிறிஸ்து தேவனால் நமக்கு ஞானமும் பலனுமானார் என்று சொன்னபடியா உம்முடைய பலன் இப்பொழுதே ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும். அவருடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் இருக்கிற காயங்கள் ஆற்றப்படட்டும், நோய்கள் குணமாகட்டும், பலவீனங்கள் மறையட்டும். ஆண்டவர், அற்புதங்கள் நடைபெறட்டும். அதே போல வாழ்க்கையிலும் ஊழியங்களிலும் இருக்கிற போராட்டங்களிலும் தேவனுடைய மகிமையான வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிட்டோ என்று சொன்னேன். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லியிருக்கு. அதிசயங்களை செய்வீராக, வழிவாசல்களை திறப்புவீராக, சிறையிருப்புகளை மாற்றுவீராக. ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும், மீட்பு உண்டாகட்டும், விசாலம் உண்டாகட்டும். சங்கீதம் 18 படி ஜெயத்தின் அக்கினி இறங்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்தல்வீராக. ஸ்தோத்திரம். உங்கள் நாம மகிமைக்காகவே செய்தல்வீராக. ஆண்டவருடைய அக்கினி இறங்குகிறது. ஸ்தோத்திரம். சில போராட்டங்களை கர்த்தர் நீக்குகிறதாக சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். உங்கள் எல்லைகளுக்குள்ளே தேவனால் கட்டளையிடப்படுகிற சமாதானம் வருகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதாக உணர்த்துகிறார். ஆண்டவரை, ஒவ்வொருவர் மேலும் தேவ திட்டம், வாக்குறுதிகள், தரிசனங்கள் நிறைவேறும்படிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி கட்டளையிடுகிறோம். சமாதானம் பெருகுவதாக. உமக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் காத்திருங்க. அவங்க வார்த்தைகளுக்கு விட்டு கொடுங்க. கர்த்தர் அதிசயமான காரியங்களை, அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.